வரலன்னா, இழப்புகள் வரலன்னா பொண்ணா மாற முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தான் ப்ரெஷர் கொடுத்தாலும், எத்தனை தான் சோதனை வந்தாலும், எத்தனை முறை புடமிடப்பட்டாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மலை நீ. இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய பாதை கரடு முரடான பாதை தான், நடக்க முடியாத வனாந்தரம் தான், சூழ்நிலை மோசமான சூழ்நிலை தான். ஆனால் நாங்கள் பாதையை பார்க்க மாட்டோம், வனாந்தரத்தை பார்க்க மாட்டோம். எங்களை நடத்துகிற எங்கள் தேவனை மாத்திரம் பார்த்து நடக்க இன்னும் உம்முடைய கிருபை தாங்கப்பா. இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனியும் உம்முடைய கிருபையை தந்து எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆண்டவர் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு நாங்கள் நடப்போம். உம்முடைய கிருபை மட்டும் எங்களுக்கு போதும், உங்க கிருபை மட்டும் போதும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் அனுமதிக்கிற எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையோ தீமையோ, இன்பமோ துன்பமோ, செல்வமோ வறுமையோ, பசியோ பட்டினியோ, நாசமோ மோசமோ, எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம்பா. நீர் எங்களுக்கு தந்த போதகருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இத்தனை வருடம் எங்களுக்கு ஆண்டவரே அவரை தந்து இதுவரைக்கும் நடத்தினீர், இனியும் நீர் எங்களை நடத்திட நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காளி தீடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காளி தீடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. திரும்ப சொல்லலாமா? என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காளி தீடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காளி தீடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, நன்றியோடு நான் துதிப்பேன்.
துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தானே விசுவாசிப்பேனும்மாயே. விசுவாசத்தோடு சொல்லலாமா? சத்திய தெய்வத்தின் ஏகமை. உங்களை நம்புவோம்ப்பா, இன்னுமுமை நம்புவோம். வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய். கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இதயத்தோடு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் நீங்க மட்டும் போதும்பா. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல வரவன்பு கூர்ந்தி என்னையே மீட்க உம்மாயே தந்தி. உம் அன்பிற்கு அளவில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். வேற ஒண்ணு வேண்டாம்பா, நீங்க மட்டும் போதும். உங்க பிரசன்னம் போதும், உங்க சமூகம் போதும். எங்களை நடத்திட பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வனாந்தரத்திலும் நடத்திட உங்க சமூகம் எங்க கூட வந்தா போதும்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா
என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். Yes Lord. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பின் செல்வே, பின் செல்வே இயேசுவை, பின் செல்வே இயேசுவை. நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை, நேசிப்பே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு. இப்ப சொல்லுங்க, நம்புவேன், நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. உங்களை 100% இல்லப்பா, 200% உங்களை தான் நம்புவோம். எங்களை நடத்துகிறவர் நீர், இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் நீர், இனியும் நடத்திட நீர் உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவரே, வார்த்தையில உண்மையுள்ள தெய்வம். நீ சொன்ன சொல்லை ஆண்டவரே, சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதுல ஆண்டவரே உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்க மறந்து போயிருக்கலாம் அநேக நேரங்களில். ஆனால் நீ சொன்ன வார்த்தையை மறவாமல் உம்முடைய நேரத்தில் நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தெய்வமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எஸ் 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 ஜீசஸ், நீங்க மட்டும் போதும். உங்க பிரசன்னம், உங்களுடைய சமூகம் எங்களை நடத்தட்டும். நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனியும் நீங்க தான் நடத்துவீங்கப்பா. எங்களை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடலப்பா, இனியும் கைவிட மாட்டீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து பிறகு தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். நாமத்தில் இருக்கிற பாஸ்டர் செபாஸ்டின் அவர்கள் முன்பாக வந்து 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வாக்கியத்தை அவர் நமக்காக வாசிப்பார். பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள்.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு முக்கியமான நேரத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கூடி வந்திருக்கிற இந்த அக்னி ரத விசுவாச அசெம்பிளி திருச்சபையினுடைய தலைமை போதுகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லதொரு ஆவிக்குறி தகப்பனுமாக இருக்கிற பாஸ்டர் ஜெயக்குமார் ஜாஜாய் அவருடைய கரத்தில் இந்த நல்ல நேரத்தை கொடுக்கிறேன். ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமே. இழப்புகள் பல சமயங்களில் நமக்கு வேதனைகளை கொண்டு வந்தாலும் அதனால ஏராளமான நன்மைகள் உண்டு என்கிறத மறந்துடக்கூடாது. அதுதான் உண்மை. தெய்வ பிரசன்னத்தில் அன்பு பாஸ்டர் மரித்து இன்றைக்கு 40 நாட்கள். இந்த 40வது நாள் இந்த நினைவார்த்த அல்லது துக்க நிபிர்த்தி ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த பலனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது துக்கத்தின் நேரம் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இது நமக்கு இந்த இழப்புகளை விட்டு தாண்டி வெளியே வருவதற்கு காலங்கள் செல்லும். ஆனாலும் அதை தாண்டி தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பிரதானம் என்கிறதை அறிந்து ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கிருபையாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் இடைப்படணுமே. உமது அடியானை நீருமுடைய ராஜ்யத்தில் இணைத்து கொண்டே ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் அது எங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம், ஆனால் பரலோகத்திற்கு அது ஒரு பெரிய லாபம் என்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதை உணர்ந்து ஆண்டவரே இருக்கிற நாங்கள் உண்மையிலே பலன் கொண்டு எழும்ப கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. எங்களை ஒரு விசை மறுபடி உருவாக்குங்க தகப்பனே. ஒரு புது பலனோடு கடந்து செல்ல கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. நீர் அப்படி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை நம்ம இப்போ வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனம். முந்தின நாட்களை
நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று வேதம் சொல்லுகிறார். இப்போ நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த 40 நாட்கள் இந்த வேதாகமத்தில் இந்த 40 அப்படின்னு எடுத்துட்டோன்னா, எதுக்கு இந்த 40 நாள் ஆராதனை, இந்த 40 நாள் நம்ம கண்டிப்பாக ஆசரிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் ஏராளமான இடங்களில் இந்த காரியங்கள் நினைவு கூறப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு 40க்கு பின்னாடியும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு 40 முடியுது அப்படின்னா அந்த 40 முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கடந்து வரும். அதுதான் உண்மை. நம்ம இப்போ அவரை இழந்து இந்த 40 நாட்கள் நம்ம வாழ்ந்து அந்த வாழ்வை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இதுக்கு பின்னாடி என்ன என்கிறத நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். கவனிங்க. ரிமெம்பரிங் someone else who is not with us. நம்மோடு கூட இல்லாத ஒருவரை நம்ம நினைச்சு பார்க்குற ஒரு நேரம் இது. இப்போ நான் சில காரியங்களை நம்ம எதுக்காக இதை நினைக்கிறோம், ஏன் நினைக்கணும், என்ன நினைக்கணும் என்கிறத நான் உங்களுக்கு காட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சும்மா அப்படி ஏதோ நம்ம வந்தோம் நினச்சோம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த நினைவை நம்ம மறிக்கிற வரைக்கும் நம்மால் மறக்கவே முடியாது. இந்த நினைவு நம்முடைய சிந்தையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்முடைய சிந்தையில் கொண்டவர்களாய் நம்ம சில காரியங்களை இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காட்டி கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கவனிங்க. மரித்த ஒருத்தரை நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஹானர் தெம் ஃபார் வாட் தே ஆர். அவங்கள நம்ம கனம் பண்ணுகிறதான ஒரு நேரம். நீங்கள் இந்த வசனத்தை நான் சொல்லும்போது கொஞ்சம் வேதத்தை கொண்டு வந்திருக்கிற யாராவது ஒருவர் எனக்கு கொஞ்சம் வேகமாக அது நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கொள்ளுங்க. 32ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து எகிப்தை ஆண்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நின்று அவ்வளவு காரியத்தை நடப்பித்ததான ஒரு மனுஷனுடைய எலும்புகள் அங்கே இல்லாதபடிக்கு அது இருக்க வேண்டிய இடத்திற்கு அது கொண்டு வரப்படுகிறது. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் உள்ளதான வேத வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ அந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். கீழே அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு அல்லேலூயா. நீங்கள் வசனம் மாறிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. வசனத்தை மாற்றிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேயா? தாவீது சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள். மரித்து போன சவுலுக்காக யோனத்தானுக்காக இவர்கள் துக்கம் கொண்டாடி அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய எலும்புகளை கொண்டாந்தான். நீங்க எதுக்காக இந்த காரியம் அப்படின்னா, மரித்த ஒரு மனுஷன் ஒருவேளை அவர் நம்மோடு கூட இல்லை அப்படிங்கும்போது அந்த நபரை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன் மரித்த ஒரு நபரை நம்ம திரும்ப நம்முடைய சிந்தைக்குள்ள நம்ம கொண்டு வருகிறோம் அப்படின்னா,
அவர்களுடைய விசுவாசத்தின் தாக்கம் நம்மோடு கூட இருந்த அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய ஜீவியத்தில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த விசுவாச தாக்கத்தை நம்ம மறக்க கூடாது, அதை நினைவு கொள்ளணும்னு வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சா வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் செய்கைகளையும் வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The impact of faithfulness of God. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒருவேளை அந்த பாஸ்டர் சதீஷை கொண்டு உங்களுடைய திருச்சபைக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு அல்லது இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமூகத்திற்கு அவர் செய்ததான காரியங்கள், அவர் மூலமாய் கற்றுக் கொடுத்ததான பாதைகள் எதையுமே நம்ம மறந்து விடாதபடிக்கு நம்முடைய சிந்தையில நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை கொஞ்சம் அழுத்தமாய் அவன் சொல்லுகிறான். ஏன் இந்த இம்பாக்டை நம்ம நினைக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்கிறத நினைச்சுக்கோங்க என்கிறத கர்த்தர் நினைவுபடுத்துகிறான். ஒருவேளை அந்த பாஸ்டர் நம்ம நடுவில் இல்லை, 40 நாள் ஆயிருச்சு, தாண்டி வந்துட்டோம். ஒருவேளை அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்து இந்த நாளில் பேசுனீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாத்தையும் தங்களுக்குள்ளே புதைத்து கொண்டு உங்களோட என்னோடு கூட சிரிச்ச முகத்தோடு கூட எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறது போல அவங்க காட்சி கொடுத்தாலும் அந்த இழப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அது நம்மால் என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. பல சமயங்களில் நம்ம அவங்களுடைய வீடுகளுக்குள்ளே போகிறோம், நமக்கு சில காரியங்களை நம்ம கேட்குறோம், இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாஸ்டர் சபை ஜனங்களுக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்கு செய்ததான காரியங்களை யாராகிலும் பேசும்போது நம்ம அறியாதபடிக்கு நம்ம அந்த நாட்களுக்குள்ளே கடந்து போயிடுவோம். நம்மளால் அது என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியாது. இது ஒருவேளை சரி நம்ம இன்றைக்கு நம்ம பேசுகிறது போல இல்லை, இதெல்லாம் தாண்டி தான் நிற்கணும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் நிற்கணும். ஆனாலும் இது நம்முடைய நினைவுகளை விட்டு அது ஒரு நாளும் கடந்து போகாது என்கிறத நம்முடைய சிந்தையில் நீங்கள் வைத்து கொள்ளணும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. இப்போவும் நான் சொல்கிறேன், ஒருவேளை அந்த நபர் இல்லை, அந்த மனுஷன் இல்லை, ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு அது முளைத்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், அதாவது பல சமயங்களில் தண்ணீரின் மீது உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா என்று சொல்லி வேதம் மிக அழகாக இந்த காரியத்தை சொல்லுகிறதுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, அவர் செய்த அந்த ஊழியம் செய்ததான் அந்த நாட்களில் நிறைய காரியத்தை விதைச்சிட்டு போயிட்டார். நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அங்கே அது பெரிய மரமாய் முளைத்து அது நிற்கும். அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். அந்த மரத்தை நம்ம பார்க்கும்போது அதன் மூலமாய் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அந்த ஸ்தானத்தை தொடும்போது நமக்கு என்ன வரும், யோசனை வரும் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ காரியங்களை, ஒருவேளை அவருடைய அந்த ஆறுதல் கூட்டத்தின் நாளில் சரி, அவருடைய அடக்க ஆராதனையில் சரி, அநேகர் சொன்ன சாட்சிகள், அவர் மூலமாக எழுப்பப்பட்டவர்கள், ஊழியத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் என்று ஏராளமான ஒரு சாட்சி சொன்னாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு அவங்க முன்னாடி சொன்னது தான் தெரியும். ஆனால்
சொல்லாம உருவாகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது பின் நாட்களில் மரமாய் வளர்ந்து நிற்கும்போது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அப்போதான் தெரியும் இந்த மனுஷனுடைய அந்த செயல்பாடுகள் என்னவா இருந்தது என்று. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. ரிமெம்பரிங் த இம்பேக்ட். அவங்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போயிட்டார், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தினதான அந்த தாக்கத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அதை நம்முடைய சிந்தையில் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3, ஏன் இதை நம்ம நினைவு கூறணும்? Why is that? We should remember a dead person. It's almost 40 days now. 40 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் அதை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தவறுகளை முற்றிலுமாய் அகற்றுவதற்கு நம்ம இந்த காரியத்தை நினைவு கூர்ந்துதான் ஆகணும். ஒருவேளை இது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. வேதம் இப்படி சொல்லுகிறது, நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக. நான் இப்படி சொல்லுனே, அந்த சதீஷ் அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழிய நாட்களில் அவர் சில காரியங்களில் ரொம்ப ஸ்டபர்னா இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தில் ஓடினார். அது பலர் ஏற்றுக்கொண்டாங்க, பலர் ஏற்றுக்கொள்ளலை. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஒரு காரியத்தை உங்களுடைய சிந்தையில் நீங்கள் வைத்து கொள்ளணும். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் தப்புனா அது தப்பு தான், தவறுனா அது தவறு தான். அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு என்ன இல்லை, சப்பக்கிட்டு இல்லை. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பரவாயில்ல, சரி இப்போ தப்பு, பரவாயில்ல இன்னைக்கு போ, நாளைக்கு அதை சரி பண்ணிக்கலாம். நோ, தப்புனா தப்பு தான். இதை நீங்கள் ஆண்டவர் சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்லாரு, கர்த்தருக்கு கடும் கோபத்தை நீங்கள் உண்டாக்கின. நீங்கள் நல்லா கவனிங்க, நிறைய காரியங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், நிறைய காரியங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், நிறைய காரியங்கள் நம்ம சுட்டி காண்பிக்கப்படும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனப்பக்குவத்தில் அநேகர் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொன்னவர்களை குற்றம் சாட்டி அவங்கள அப்படியே நிற்க வச்சு வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 1 கொரிந்தியருக்கு போங்க, 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி இப்படி சொல்லுகிறது, வாசுங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தில் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. Why is that? We are here to remember a dead person. நீங்க நல்லா கவனிக்கணும். To avoid mistakes. தவறுகளை, ஒருவேளை நான் இப்படி சொல்லனே, பல சமயங்களில் தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பல சமயங்களில் விசுவாச உள்ளங்களுக்கு, விசுவாச கூட்டத்துக்கு இருக்கிறதே கிடையாது. இவங்க என்ன சொல்றது, நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் கிரேஸுக்கு போயிடுச்சு. இன்றைக்கு கிருபையின் உபதேசத்தில் தாறுமாறாய் பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்களுக்கு நடுவில் சத்தியத்தை கடைந்து இது தப்பு, இதை செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஜனம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க எங்களுக்கு என்னவா இருக்காங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுறது எனக்கு என்னவா இருக்குது, ஃபீஸிபிளாக இருக்குது, அவங்க பேசுகிறது எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஆமாங்க, நாங்கள் தப்பு தான் பண்ணுறோம், இருந்தாலும் அவங்க சொல்கிறது எங்களுக்கு என்னவா இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்கள் அதை கடிந்து கொள்கிறீங்க, முடியாது, அதனால நாங்கள் சபையை விடுறோம், நாங்கள் அங்கே போகிறோம். போ, நான் சொல்ல எத்தனை பேர்த்துக்கு புரியுது? கடிந்து கொள்ளப்படுதல் இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்நாட்களில் இப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால, தவறுன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள்
தப்ப தப்புன்னு தான் சொல்லணும். தப்ப சரின்னு சொல்கிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் அது விளங்காது. அதனால் இப்போ சபைக்குள் ஆனாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, தப்பு தப்பு தான். அந்த தப்பை என்ன பண்ண முடியாது. ஏன் இவரை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு சுட்டி காட்டப்பட்டதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டதான நிலையிலே ஒதுங்கி நின்ற எத்தனையோ காலங்கள் இன்றைக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அந்த தவறுகள் சுட்டி காட்டப்பட்டதான அந்த பாத்திரங்கள் திரும்பி நின்று பார்த்தாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்படி நமக்கு சொன்னாங்களே, நம்ம அன்னைக்கெல்லாம் கேட்கலையே, இன்னைக்கு நம்ம விளங்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி விளங்காம நிற்பாங்க பாருங்க. அன்னைக்கு இவங்க சொன்ன இந்த வார்த்தை என்னன்னு அன்னைக்கு விளங்க வரும். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒருவேளை உங்களுடைய திருச்சபையில் அவர் எத்தனையோ காரியங்களை நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்லுவேன். 3 காரியம் சபைக்குள்ளே கண்டிப்பாக முக்கியம். பாவம் கடிந்து கொள்ளப்படாத சபை சபையே கிடையாது. இயேசுவின் ரத்தம் பேசப்படாத, சிலுவையின் உபதேசங்கள் சொல்லப்படாத சபை சபையே கிடையாது. கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை குறித்து பேசாத சபை சபையே கிடையாது. இதனை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு சர்ச் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, இதை 3 விட்டுட்டு கண்ணீர் துடைப்பார், ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார், ஆற்றுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார், தொட்டிலாட்டுவார்னு ஜனம் போயிடுச்சு. எனக்கு ஜனங்களும் எங்கே தேடுறாங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு குடும்பம் எங்கள் சர்ச்சிலேருந்து வெளியே போனாங்க. நடந்தது சொல்றேன். why is that we are remembering the date? அப்போ அவங்களுடைய அந்த ஸ்திரீ, அதாவது அந்த குடும்பத்தினர், அவங்களுடைய மக ஒரு நாள் ட்ரெஸ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், நேராக அவளை கூப்பிட்டேன், அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இது என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னா, நான் படிச்சிருக்கிறேன். அவள் சொன்ன முதல் வார்த்தை, நான் என்னவா இருக்கேன், நான் படிச்சிருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், அப்புறம் நாங்களாம் என்ன படிக்காமல் சும்மாவா வந்து நிற்கிறோம் அப்படின்னு திரும்ப அடுத்த கேள்வி கேட்டுட்டு நான் சொன்னேன், உனக்கு யார் இந்த அலங்காரத்தை உனக்கு உண்டு பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இனிமேல் நாங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டோம். நோ இஷ்யூஸ், உன்னை பார்த்து 10 பேர் கெடுறதை விட நீ இல்லாமல் இரு, எனக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, த வெரி நெக்ஸ்ட் வீக், ஏன்னா அம்மாவுக்கும் கோபம், ஏன்னா உடுத்தி இருந்த அந்த உடை அநேகரை இடரலுக்குள் தள்ளுகிற ஒரு உடை. அதனால் அதை நான் நேராக சொல்லிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. காலங்கள் கடந்ததும் எங்கே போனாங்க அப்படின்னா, ஆட்டம் பாட்டத்துக்கு போனாங்க, கிருபைக்குள்ளே போனாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆட்டம் பாட்டம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு, சபை காணாமல் போயிடுச்சு. இப்போது இந்த குடும்பம் நடு ரோட்டில் நிற்குது. சரியா? தற்செயலாக அவங்கள கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும், 1 மாதத்துக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தோன்னே அவங்க என்னை பார்த்தோன்னே கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க கையெடுத்து பாஸ்டர் பிரைஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், எப்படி இருக்கீங்க? அவங்க அப்படியே தலையை குனிஞ்சவங்க சொன்னாங்க, ஏன்னா இவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியும்ல, இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியும்ல, என்ன ஆயிட்டாங்கங்கிறது தெரியும்ல. நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் திரும்ப சர்ச்சுக்கு வந்துடணும் அப்படிங்கிற பாரம் எங்களுக்குள்ள ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களால் இப்போ அங்கே வர முடியாது பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் அவங்கள வாங்க நான் உடனே சொன்னேன், ஒன்று நான் வான்னு கூப்பிடவே இல்லையே, என்னமோ நம்ம இவங்க நடு ரோட்டில் நிற்கிறாங்க, நம்ம உடனே கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிடுவீங்க, நாங்கள் அங்கே வர இப்போ வர முடியாது பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், சரி ஓகே, நீங்கள் ஏன் வர முடியாதுங்கிறதுக்கு ஒரு பதில் எனக்கு தெரியணும்ல, அதனால் நான் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன், உங்களுக்கு ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் போயிட்டு இருந்த சபையில் சினிமாவுக்கு போகலாம் பாஸ்டர், நாங்கள் போயிட்டு இருந்த சபையில் எப்படி வேணால் உடுத்தலாம் பாஸ்டர், நாங்கள் போயிட்டு இருந்த சபையில் என்ன வேணால் பண்ணலாம் பாஸ்டர், என்ன பாவம் வேணால் செய்யலாம் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் போதும் பாஸ்டர், நாங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்துடுவோம் பாஸ்டர். இப்போது
இப்போதான் எல்லாம் தெரியுது, அவ்வளவு தப்புங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. காரணம், அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-2.5 ஆண்டு காலங்களாக அதில் பழகி ஊறிட்டதுனால எங்களால் அதை விட்டு வெளியே வர முடியலை பாஸ்டர் அப்படின்னாங்க. எவ்வளோ கொடுமை இல்லை? இந்த ஊழியக்காரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தப்ப சொல்லுங்க, தப்புன்னு சொல்ற ஊழியக்காரன் கண்டிப்பா வேணும். அந்த தப்ப மறைச்சிட்டு பரவாயில்ல வந்தா போதும் நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்தில் சபை சாக்கடையா மாறிடும். நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேர்த்துக்கு புரியுது? சபைக்கு சொல்றேன். என்ன வார்த்தை? தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நம்ம அதை விட முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவரை ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தப்பு பண்ணும்போது, தவறுக்குள்ளாய் நான் தள்ளப்படும் போது, இந்த மனுஷன் இது தப்புன்னு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அது என் மண்டைக்குள்ளே வந்துடும். எத்தனை பேர்த்துக்கு புரியுது? அதனால் அதை நினைத்து கொள்ளுங்கள். சரியா? இப்போ நீங்கள் இவரை ஏன் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு 2-3 காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவன் அழுத்தமாக சொல்லிட்டே போகிறானே. ஏன் நினைத்து கொள்ளுங்கள்? ஏன்? இப்போ நம்ம எதுக்காக நினைக்கிறோம் அப்படின்னு சில காரியங்களை நான் உங்களுக்கு, அதாவது அந்த அந்த ஃபெய்த்ஃபுல்னஸுக்காக, நம்ம தவறுகளை தவிர்ப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் அவர்களை கனம் பண்ணுவதற்காக அப்படின்னு ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இப்போ நீங்க ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. ஏன் அவர்களை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்றைக்கும் நம்மால் மறக்கப்படவில்லை என்கிறத நினைவு கூறும்படி அவரை நம்ம நினைக்கிறோம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லுங்க? அப்போ கண்டிப்பாக நம்ம நினைக்கணுமா? எஸ். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது துர்கால் என்று சொல்லுகிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பெரிய வேலை என்ன அப்படின்னா, விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு அங்கிகளை தைத்து கொடுத்து அவர்களை பராமரிக்கிற ஒரு பெரிய பிரதான வேலையை செய்துட்ருக்கா. இப்போ அந்த அம்மா இல்லை, மறைச்சிட்டா அப்படின்னு உடனே பேதுரு அங்கே வந்திருக்கிறான்னு தெரிஞ்சோடனே பேதுருவை கூட்டிகிட்டு மேலே போகிறாங்க. போய் எல்லாம் கூடி சூழ்ந்து நின்று கதறி அழுறாங்க. அழுதுட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா எங்களுக்கு செய்து கொடுத்த அங்கிகளை பாருங்க ஐயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி எங்களுக்கு இந்த காரியத்தை யார் செய்வார்கள்? அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லா காரியத்தையும் அப்படி பார்த்து அவங்க செய்தாங்களே, நம்ம இவங்களை ஏன் கனம் பண்றோம்? நம்ம நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். they are not forgotten. அவங்க மறக்கப்படலை அப்படிங்கிறதற்காக அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ துர்காலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளை நினைச்சது மட்டுமல்ல, they started declaring what she did. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேனே, நீங்க சதீஷை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது, அவர் உங்களுக்கு செய்ததை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பாராட்டின நன்மைகளை நினைக்கிறது மட்டும் அல்ல, அதை டிக்ளேர் பண்றவங்களா இருங்க. அவர் என்னவா இருந்தார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ. இன்னைக்கு இவ்வளோ பேர் நீங்க கூடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எதனால வந்தீங்க? அவர் ஃப்ரெண்டு பாஸ்டர், அதனால நாங்கள் வந்தோம். அப்படியா? ஹலோ, நான் கேட்குறது புரியுதா புரியலையா? புரியலையோ? நம்ம விசுவாசிகள் தானே, விச ஊசி இல்லை. அப்படியே இருங்க, விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணுங்க, விச ஊசியாக மாறிடாதீங்க. நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் உண்மை அதுதான். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்? உங்களுக்கு அவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சார்ல, செஞ்சாரா இல்லையா?
செஞ்சாரா இல்லையா? இப்போ டிக்ளேர் பண்ணணும்ல, நான் நிற்கிறேன் இன்னைக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது உண்மைதானே? ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்கள் அதாவது தடுமாறுன்னு அந்த நேரத்தில் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி, ஏய் நீங்கள் இப்படி தான் செய்யணும் கடிந்திருக்கலாம். அதே சமயத்தில் அரவணைச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியத்தை நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை இல்லை. புரியுதா புரியலையா? சத்தமாக சொல்லுங்க. இதை எங்கே நீங்கள் எது வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாது அப்படின்னா, உங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் இதை நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது. துர்கால் செய்ததை அந்த விதவைகள் அத்தனை பேரும் பேதுருவை கூட்டிட்டு போய் நின்று கதறி அழுது சொல்றாங்க. they remembered அந்த துர்கால் செய்ததான காரியத்தை அவ என்ன செய்தா அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணி அழுறாங்க. அழுறது மாத்திரம் இல்லை, டிக்ளேர் பண்றாங்க. என்ன டிக்ளேர் பண்றாங்க? எங்களுக்கு என்னமாய் அவள் இருந்தால் தெரியுமா? இதை டிக்ளேர் பண்றவங்களா இருங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நினைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? 2, நீங்க இன்னொரு வசனத்தை எனக்கு வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை எனக்கு வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். என்னத்தை பின்பற்றுங்கள்? விசுவாசம். நம்ம இங்க திரும்பவும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனை கொண்டு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படி சொல்றேனே, சகோதரன் சதீஷ், பாஸ்டர் சதீஷ் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கம். நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, இந்த ஊழியத்தை இப்படி நான் செஞ்சிடணும், நான் எழுந்திருக்க காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம பேசணும். அது இல்லை. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவன் சொல்லும்போது இந்த காரியத்தை இப்படி சொல்றான், வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்களா? 3 காரியங்கள் எழுதியிருக்கு. 1 நினைச்சுக்கோங்க, 2 சிந்தித்து கொள்ளுங்க, 3 பின்பற்றுங்க. இந்த ஒரு வசனத்தில் அவர் நினைக்கணும். உங்களுக்கு போதித்தவர் அவர் தான் இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இப்போ நான் சொல்லுவேனே, சகோதரன் சதீஷ், பாஸ்டர் சதீஷ் உங்களுடைய சபையில் இருந்தப்போ அவர் பேசின ஸ்டைல் வேற. ஓகேயா? இப்போ அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய பேட்டன் இப்போ தம்பி உரியா கையில், இப்போ பாஸ்டர் உரியா கையில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆமாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தகப்பனா நின்று இந்த வார்த்தையை பேசுகிறேன், கவனிக்கணும். அவர் பேசின பிரகாரம் அவர் இந்த கோணங்களெல்லாம் அவர் போவார். அது அவருக்கு கத்தர் கொடுத்த ஞானம். ஆனால் உரியாவுக்கு கத்தர் கொடுக்குற ஞானம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகித்தான் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விளங்குதா? யூ cannot expect anything more than that. இப்போ சதீஷ் இருக்கும்போது உங்களுக்கு அவர் போதித்து கற்றுக் கொடுத்ததான காரியத்தின் பிரகாரம் அப்படியே அவங்க பையனும் அப்படியே இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆர் கோயிங் ராங். இப்போ என்னன்னா, பேட்டன் மாறிட்டு, சீன் மாறிட்டு, இப்போ அவர் நிறுத்தப்பட்ட இடத்துல அவருடைய பிள்ளையை கத்தர் நிறுத்தி இருக்கிறார். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் நம்புகிறேன் அவரை விட 2 மடங்கு ஒரு தெய்வ பயத்தையும் பலனையும் கிருபையையும் ஆளுகையும் கொடுத்து தான் நடத்துவாரே தவிர, இன்னும் நான் சொல்ல போனால் அவரை விட இன்னும் ஞானத்தில், அவரை விட இன்னும் வேத அறிவில் தெளிவான வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்து நடத்துவாரே தவிர, ஒரு நாளும் இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்த அந்த பாதைகளில் இருந்து நீங்கள் கீழே போக மாட்டீங்க. எத்தனை பேர்த்துக்கு புரியுது நான் சொல்லுது? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை என்ன பண்ணுங்க, நினைச்சுக்கோங்க. the impact that he made, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினாதான் அந்த தாக்கத்தை நினைச்சு வாழுங்க. ரலியில சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்காம இருக்கும்போது மண்டையில் கொட்டி போய் முட்டியை போடு அப்படின்னு சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுனே.
ஜெபமே இல்லாமல் இருக்கிறப்போ புடனியில் கொடுத்து முழங்கால போட்டு ஜெபி அப்படின்னு சொன்ன அந்த நாளை நினைங்க. அது இம்பேக்ட். அந்த ஜெபம் அன்னைக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். எத்தனை பேர்த்துக்கு புரியுது? வேதமே வாசிக்காமல் உட்காந்து அப்படியே ஓடிட்டு இருந்த நம்ம வேதத்தை வாசின்னு சொல்லி மண்டையில் கொட்டி படிக்க வச்சாங்கல்ல, அதை நினைங்க. அது இம்பேக்ட். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தினதான ஒரு இம்பேக்ட். அதை நம்ம பின்பற்றி தான் நம்ம போகணும். இப்போ அவர் இல்லை, அவருடைய இடத்துல வேறொரு பாத்திரம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ அவரோட குறைச்சலா இருக்குமோ? முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசி வாய்ந்ததா இருக்குமே தவிர அது ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓவர். இப்போ நம்ம அவர் இருந்திருந்தா எப்படி பேசிருப்பார் தெரியும். அதை நிறுத்த முதல்ல. அவர் இல்லை, அவர் இருந்திருந்தா அப்படின்னு அவர் இருக்கும்போது நீங்க இதை பேசுறீங்கன்னா ரைட்டு. இப்போ அவர் இல்லை, அவர் இல்லாத, அவர் மட்டும் இருந்திருந்தா. இப்போ அவர் இல்லையா, அவருக்கு பதிலாக இன்னொன்று கொண்டாந்துட்டாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதில் நடந்து போங்க. இப்போ அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின அந்த இம்பேக்டுக்கு நீங்கள் காட்டுகிற கனம் என்ன தெரியுமா? எப்போவுமே திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், உரியாவை சின்ன பையன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. பார்த்தீங்க விளங்காது. அவனை ஊழியக்காரனாக பாருங்க. அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. அவன் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறதான கிருபையை பாருங்க. எப்படி வழி நடத்துகிறார் என்கிற அந்த பலனை பாருங்க. சின்ன ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன வயசு ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா? பெருமலை சபைக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு நல்ல ஆலோசனை இன்னைக்கு அதுதான். அந்த 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 அடக்க ஆராதனையிலையும் நான் அதை பேசினேன். சொல்றது புரியுதா? நம்ம அவங்களுக்கு என்னவா இருக்கணுமோ அப்படி இருங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் உங்களுக்கு என்னவா இருந்தாரோ அதை நினச்சிக்கோங்க. இன்னைக்கு அவர் இல்லை, இனி என்னவாய் அந்த குடும்பத்திற்கு அந்த ஊழியத்துக்கு இருக்கணுமோ அப்படி இருங்க. அதைத்தான் வேதம் நமக்கு இன்றைக்கு காட்டுகிறது. கடைசியாக நீங்கள், அதாவது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினதான அந்த தாக்கத்தை, அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது, அவர் என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, the intimate relationship with God, தேவனோடு கூட அவர் கொண்டு இருந்ததான அந்த உறவு, அந்த உறவின் தாக்கத்தை பற்றி கொண்டு நீங்களும் அந்த உறவில் அதிகமாய் வளருங்க. அதை காண்பிக்கிறவர்களாய் மாறுங்க. கடைசியாய் இந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். எதை நினைத்து கொள்ளணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். பாசிங் ஆன் த ஹெரிட்டேஜ். இப்போ அவருடைய ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடி அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அதை உங்கள் கையில் எனக்கு கொடுத்துட்டு, என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிட்டு இனி நீங்கள் எழுந்து ஓடுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டா. இப்போது அந்த பேட்டன் உங்கள் கைக்கு மாறி வந்துருச்சு. இப்போ விசுவாசிகளாகிய நீங்களும் சரி, திருச்சபையில் ஊழியம் செய்கிற ஊழியர்களும் சரி, இந்த காரியத்தில் தெளிவுள்ளவர்களாய் வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஓடுங்க. நான் சொல்றது விளங்குதா? சபைக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு திரும்பவும் இதை அழுத்தமாக சொல்கிறேன். when you enter the church, யாரையும் பார்க்க வராதீங்க, இயேசுவை பார்க்க வாங்க. நம்ம அங்கே போகிறது அவரை ஆராதிக்க போகிறோம். நான் சொல்றது விளங்குதா? பேழையாமல் திருத்துறதுக்கு கழுதியை பயன்படுத்திடுவார். பேதுருவை திருத்துறதுக்கு சேவலுக்கும் வச்சிருவார். அதான் உண்மை. நான் சொல்றது எத்தனை பேர்த்துக்கு புரியுது?
அதனால மேடையில் நிற்கிறது கழுதிய குதிரையோ, என்னோட பேசுறதுக்கு அவர் உண்மையுள்ளவர். அப்போ நான் வரேன் அப்படின்னா நான் யாரை பார்க்க வரேன்? யாரை பார்க்க வரேன்? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் திருச்சபைக்குள்ளே நீங்கள் நுழையும் போது உங்களுடைய பார்வை பூரா யார் மேலே இருக்கணும்னா, ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை, அவர் கடந்துட்டார். ஆனால் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த 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 பேட்டனை எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். உலகம் பார்த்து பிரமிக்கும்படியாய். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உலகம் நீ எப்படி பார்க்குவோம் அப்படின்னா, ஓப்பனாக பேசுகிறேன். விசுவாச உள்ளங்கள் உங்களை வச்சுட்டு நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஒருவேளை நீங்கள் ஏன் பாஸ்டர் இதை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறது புரியுது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், உங்கள் ஊழியக்காரனை இனி என்னவா பார்க்காதீங்க, என்னவா பார்க்காதீங்க, சின்ன பையனை பார்க்காதீங்க. அவனை ஊழியக்காரனாக பாருங்கள், அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாக பாருங்கள். ஒரு அல்லேலூயா. மோசே மறைச்சிட்டான், யோசுவா கையில் பேட்டன் போயிடுச்சு. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரில. அந்த பேட்டன் போகும்போது யோசுவா கூப்பிடுறாரு, மோசே மறைச்சிட்டான் பாப்பா, அவனுடைய இடத்துக்கு ஒன்றை கூப்பிட்றேன் வா, நீ தான் இனிமேல் இவங்களை நடத்தணும் அப்படிங்கிறப்ப அவன் சொல்ல முடியாது. ஆண்டவரே, மோசே பட்ட பாடு என்னன்னு எனக்கு தெரியும்ல, நான் உட்காந்து பார்த்துருக்கேன்ல இந்த ஜனங்கள் எப்படின்னு, நீங்கள் ஏன்னா இவங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை சொல்கிறார், மோசையோடு கூட இருந்த கர்த்தர் நான் உன்னோடு இருந்து நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். மோசேக்கு கையில் ஒரு கோலை கொடுத்தாரு, ஆனால் யோசுவா கையில் ஒரு பெட்டியை கொடுத்தார். நான் சொல்றது புரியுதா? நீங்கள் யோசுவாவினுடைய நாட்களில், மோசையினுடைய நாட்களை விட யோசுவாவினுடைய நாட்களில் தேவன் செய்த காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர் சதீஷனுடைய நாட்களில் நடந்ததை விட பாஸ்டர் உரியாவுடைய நாட்களில் நடக்க போவது பிரமிப்பாயிரும். இதை உங்களுடைய சிந்தையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நம்ம அந்த குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுற நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நன்மையானாலும் தீமையானாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கூட போங்க, ட்ராவல் பண்ணுங்க, கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்லுறது விளங்குதான். நான் உரையாட்டு பேசும்போது கூட அவன்கிட்ட தனியாக பேசும்போது சில காரியங்களை சொன்னேன். சின்ன பையன்னு சொல்லிட்டு உன்னை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு, டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பும், பார்த்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் டாமினேஷன் அப்படிங்கிறது இயேசுவா மட்டும்தான் இருக்கணுமே தவிர உலகமாகவோ உலகத்தில் உள்ள மனிதர்களாகவோ இருக்கக்கூடாது. இதை உன்னுடைய சிந்தையில் வச்சுக்கோன்னு சொல்லி தான் அவனை அனுப்பினேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஒரு வேளை அவர் போயிட்டார், இனிமேல் இப்படி ஆயிரும். ஊழியம் அவருடையது. யாருடையது? தொடவே விட மாட்டார். இதை கூட தொட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவம். அதனால சொல்ல, தொடவே முடியாது. ஊழியத்தை நீங்கள் தொடவே முடியாது. அதுதான் உண்மை. இதை கர்த்தர் நிரூபித்தது, நியமித்தது, உருவாக்கினது அவர். கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவார். நான் இப்படி சொல்கிறேனே, அவரை விட இன்னொரு மடங்கு. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவருடைய ஸ்டைலை தம்பிகிட்ட எதிர்பார்க்காதீங்க, இருக்காது. இவருடைய ஸ்டைல் அவரை விட 2 மடங்கு வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அதுக்குள்ளே போங்க. இனிமேல் சீன் மாறிடுச்சு, அந்த சீனுக்குள்ளே தான் நம்ம போகணுமே தவிர ஒரு நாளும் தடுமாறிடாதீங்க. நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுத்த ஜெப வாழ்க்கையை நினைத்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து எழும்பலாமா? Let me conclude with this one verse. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசுங்க. அப்படியே எழுப்பி நில்லுங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள் உள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி
அநேகர் சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஆமா, இப்போ உங்களை ஒரு கூட்டம் கர்த்தருடைய வசனத்தை வைராக்கியமாய் சொல்லுவதற்கு அதிகமாக துணிஞ்சிருக்கீங்களா? இல்லையோ? இல்லையோ? வசனம் அது. நான் சொல்றது புரியுதா? எதை நினச்சிக்கணும் அப்படின்னா, இனிமேல் ஓடுற ஓட்டத்தில் துணிந்து ஓடுங்க. துணிகரமாக ஓடாதீங்க, துணிஞ்சு ஓடுங்க. இல்லையிலூயா? சத்தமாக சொல்லுங்க. கண்ணு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், துணிகரங்களினாலே தேவன் நாமம் கால்களுக்கு கீழே நசுக்கப்பட்டு செயலிழந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அதிகமாய் துணிந்து ஓடுங்கள். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கட்டில் என்னோட கட்டப்பட்டிருக்கீங்க. அந்த கட்டுகளில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய், சத்தமாக சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நான் துணிந்திருக்கிறேன், வசனத்தை சொல்லும்படி துணிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ வசனத்தை என்னவா சொல்லுங்க? துணிந்து சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்பவும் செகண்ட் டைம் இது நான் சொல்கிறேன், சர்ச்சுக்குள்ளே துணிகரம் மட்டும் வர விட்டுறாத, துணிகரமாக மட்டும் நின்றாத. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். கர்த்தருடைய காரியங்கள் அது விளையாட்டு கிடையாது. அதனால துணிகரம் இல்லை, துணிந்து என்ன பண்ணலாம்? கர்த்தருக்குள் திடன் கொண்டு திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய். இன்னையிலிருந்து திரும்ப சொல்கிறேன், எலிப்பாஸ் சொல்லும்போது அவன் சொல்கிறான். நான் எப்போவுமே இந்த கூட்டத்தை முடிக்கும் போது அதை சொல்லி தான் முடிப்பேன். எலிப்பாஸ் சொல்லும்போது அவன் சொல்கிறான், யோபுவை பார்த்து, யோபு 5ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதியில் அவன் சொல்கிறான், என்னென்ன சொல்கிறான்? உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பே. உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீங்க. உங்களுடைய வாசஸ்தலத்தை தேடினா விசாரிக்கும் போது அதில் என்ன இருக்காது? குறைவுகள் இருக்காது. அதோடு கூட அவன் நிறுத்தலை. அடுத்த வசனத்தில் அவன் சொல்கிறான், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளவே. உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். குறைவை தேடினாலும் சொல்லுங்க, நடத்தப்பட்டிருக்கீங்க இல்லையா? இத்தனை வருஷம் ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு கீழே வளர்ந்துருக்கிறீங்கல்ல. அப்போ உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த 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 தைரியம் இருக்கணும் இல்லை? என்ன தைரியம்? எங்கள் கூடாரம், நான் இப்படி சொல்கிறேங்க, உங்கள் கூடாரத்துக்குள்ளே என்ன குறைவு இருக்காது அப்படின்னா, வசன குறைவு கண்டிப்பாக இருக்காது. அல்லேலூயா. நமக்கு குறைவு அப்படின்னா வேறு மாதிரி போயிட்டீங்களோ? இல்லை, முதல்ல வசனம்தான். வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே ஒரு பெரிய ஜெயம். அதை பிடிச்சிக்கோங்க, சத்தியத்துக்குள்ளே ஓடுங்க, வசனத்தை பின்பற்றி ஓடுங்க. கண்ட கர்மத்தையும் பார்த்து யூடியூப்பு அந்த டியூப்பு இந்த டியூப்புன்னு பார்த்து வீணாக போகாதீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல். நான் சொல்லுறது விளங்குதா? நம்ம சுற்றி 10 பேர் பிரசங்கம் பண்ணுவான், நம்ம சுற்றி 10 பேர் பாட்டு பாடுவான், நம்ம சுற்றி 10 பேர் எல்லாம் நடக்கும். நமக்கு அது முக்கியமே கிடையாது. உங்களை நடத்துகிற ஒரு தகப்பன் உண்டு. அந்த சத்திய வசனத்தில் நில்லுங்க, நல்லா இருப்பீங்க. குறைவை காண மாட்டீங்க. உங்கள் சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். உங்களுடைய சந்தானம் பெருகு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. வீட்டுக்கு போகும்போது சொல்லிகிட்டே போங்க, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். மறக்கக்கூடாது, நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. அப்படியே 2 கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி பாட்டு பாடுறவர் கொஞ்சம் மேலே வரலாமே, ஒரே ஒரு கவியை பாடலாமே. அப்படியே ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. சரியா? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், 40 நாள் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு 40 முடிஞ்சதுக்கு பின்னாடி பெரிய மாற்றங்கள் எல்லா இடத்துலையும் உண்டாயிரும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரே ஒரு சின்ன கவி 2 கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே,
ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி, ஒரு பெரிய விடுதலையை நோக்கி எங்களுடைய வாழ்வு ஓடுவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேனே சுவை பின்தொடர்வே. எல்லாரும் சேர்ந்து பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. ஆராதிப்பே 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 ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். கிருபையாய் நேசிக்கிறீங்கள் பரலோக தகப்பனே. சபையாய், நண்பர்களாய், குடும்பமாய், தெய்வமே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இந்த நாளில் கூடி நிற்கிறோம்ப்பா. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்க நினைப்பதற்கு. உமது அடியானுடைய ஊழியத்தை நினைக்க, எங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னவா இருந்தார் என்கிறதை நினைக்க நீங்கள் பாராட்டின அந்த பலனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அதை பொறுப்படுத்தி நடத்துகிற தம்பி உரியாவுடைய கரத்தில் கொடுக்கிறேன். ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான ஞானம், ரெட்டிப்பான தெய்வ பலனை தந்து தகப்பனை எழும்ப வாழ ஓட கத்த நீங்கள் பலன் தரணும்னு செபிக்கிறையா. வந்த அத்தனை உள்ளங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க பார்க்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளுடைய கத்தாவே வீடுகளிலே சபையில் குறைவை தேடினாலும் அதை காணாதிருக்கட்டும். இவர்கள் பலுகி பருகி ஆண்டவரே கத்தாவை பரலோக ராஜ்யத்தை நிறைக்கிற ஆண்டவரே ஒரு கூட்டமாய் பெருகட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ கிருபையும் ஒத்தாசையும் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்த பலன் தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமன் ஆமன். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல கடந்து வந்து இவ்வளவு நேரமும் எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்தை கொடுத்து எல்லா ஒழுங்குகளையும் செய்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், முக்கியமாக பாஸ்டர் அவர்களுக்கும், உடனிருந்து நடத்துகிற ஒவ்வொருவருக்கும், ஜெபராஜ் பாஸ்டருக்கும், ஆண்ட்ரூ
ஜீவா பாஸ்டருக்கும் மற்றும் கிருபா பாஸ்டர் மற்றும் தூர இடத்திலிருந்து அநேகம் பேர் கடந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தினார். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஆகாரத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் ஆகாரத்தை சாப்பிட்டு சந்தோஷமாய் கடந்து செல்லும்படி, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உங்களை நடத்தினவரை நன்றாய் நினைத்து சிந்தித்து பின்பற்றுங்கள் என்று நேர்த்தியாய் கற்பித்த உம்முடைய வார்த்தைகள் திருச்சபை மக்களுக்கும் உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் பரிபூர்ணமாய் வெளிப்படற்றும். ஆண்டவரே, தேவ சமாதானமும் சகலவிதமான ஆறுதலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோனிய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் மட்டும் நம் அனைவரோடும், விசேஷமாக பாஸ்டர் சதீஷ் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய திருச்சபை மக்கள், ஆண்டவரே, மகனோடு கூட மகளோடு கூட மனைவியோடு கூட ஆண்டவர் உடன்பிறப்புகளோடு கூட திருச்சபை மக்களோடு கூட நண்பர்களோடு கூட ஆண்டவரை இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தோடு ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள்.